Hi friends, WordPress-ஐ எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் wordpress.org அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். அந்த சைட்டில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வேர்ட்ப்ரெஸ் பார்த்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே கெட் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற பட்டன் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வேர்ட்ப்ரெஸ் வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட் யுவர் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா செட்டப் வித் ஹோஸ்டிங் ப்ரொவைடர், அதுக்கு கீழே சி ஆல் ரெக்கமெண்டட் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன ஹோஸ்ட் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு காட்டும். அதில் நீங்கள் எதில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ, நான் வந்து wordpress.comல வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் wordpress.comோட சைட்க்கு வந்து இது நேவிகேட் ஆகும். அங்கே நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு அந்த பிளான்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து லேர்ன் பண்ண போகிறோங்கிறதுனால நான் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு லாகின் கேட்கும். நீங்கள் வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம், கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம், ஆப்பிள் அதை வச்சும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு ஃபஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு லோட் ஆகுது கொஞ்சம் நேரம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேர்ட்ப்ரெஸ் செட்டப் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த சைட் நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் அதோட டெஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தீம் பேஜ்க்கு வந்து நேவிகேட் ஆகும். எந்த தீம், அதாவது எந்த டிசைனில் உங்கள் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு சூட்டபிளான ஒரு தீமை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். உங்களோட ஸ்டைல் மாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் கலர் எல்லாத்தையும் வந்து மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேஜ்க்கு மூவ் ஆவீங்க. அந்த பேஜில் இப்போது நம்ம என்னென்ன வந்து இதிலலாம் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளான் வந்து சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கோட டொமைன் நேம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு டாப் ரைட் சைடில் வந்து ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை எடிட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட்ப்ரெஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை நீங்களே வந்து கோடிங் இல்லாமல் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.